நம்மை ஒரு சிறு கூட்டமாக தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்து அதிலே நம்மளை வளர செய்து கொண்டு வருகிறார் இந்த கடைசி காலத்தில். அதற்காக நாம் தேவனுக்கு உண்மையிலே நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால், தேவன் மனுக்குலத்தை எப்படி பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிறார். மனுக்குலத்தை தேவன் எப்படி பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிறார் என்கிற தலைப்பிலே நாம் இந்த பாடத்தை பார்க்கலாம். அதற்கு ஆதார வசனமாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 பேதுரு 1:16 ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி நாம் பார்த்தோம் என்றால், தேவன் ஒருவர் தான் பரிசுத்தர். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எவ்வளோ பெரிய தானம் தர்மம் செய்தாலும் உதவிகள் செய்தாலும் எல்லாவற்றையும் விற்று எந்த விஷயத்திலையும் ஒரு மனிதன் எவ்வளோ உதவி செய்தாலும் அவங்க பரிசுத்தமாக ஆகவே முடியாது. அதனால தான் தேவன் சொல்கிறாரு, நான் பரிசுத்தர். அவர் மட்டும்தான் பரிசுத்தர். அவர் வேற யாரையும் எங்கேயும் சொன்னதே இல்லை. தேவன், பிதாவாகிய தேவன் என்னை போல அவங்களும் பரிசுத்தமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னதே இல்லை. காரணம் என்னென்னா, மனுக்குள்ள எல்லாம் என்னாச்சு, பாவத்தில் விழுந்து போனது. அதனால நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்களும் என்றால் உலகத்தில் இருக்கிற எந்த ஜனத்தையும் தேவன் சொல்லாமல் அவருக்கென்று ஒரு சிறு கூட்டத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஜனத்துக்கு தேவன் சொல்ல ஒரு காரியம்தான், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். இன்றைக்கு பரிசுத்தத்தை நாடி ஓடுகிற எல்லா ஜனத்தையும் நம்மளுக்கு நன்றாக தெரியும். இன்னைக்கு திருவிழா, தேர், பண்டிகை எல்லாமே பண்ணுறாங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா லைட்டெல்லாம் போட்டு, சீரியல் செட்டு போட்டு, மைக் செட்டு கட்டி எல்லாம் அவங்களுக்கு எப்படியெல்லாம் தோன்றுகிறதோ அதே போல் திருவிழாக்களை ஆடம்பரமாக செய்து கொண்டு வர காரணம் என்ன? ஏன் அதெல்லாம் பண்ணுறாங்க? தேவனை மகிமைப்படுத்தி என்ன பண்ண போகிறாங்க? அவங்க நல்லவங்க, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் நல்லவர். இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு காமிக்கணும். இதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதுமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கூட நம்ம எல்லா ஏரியாங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. என்னென்னா, தான தர்மம் பண்ணுறாங்க, உணவு கொடுக்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, காணிக்கைகளை கொடுக்குறாங்க, காணிக்கைகளை வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எதுக்கு? என்ன காரணம்னா, அவங்க பரிசுத்தமாக இருக்கிறத காண்பிக்கிறதுக்காக. ஆனால் மனுஷன் பரிசுத்தமாக ஆக முடியுமா? மனுஷன் பரிசுத்தமான பண்ணிக்கொள்ள முடியுமா? முடியாது. காரணம் என்னன்னா, மனிதன் ஆதியில் என்ன பண்ணிட்டாரு? பாவத்தில் விழுந்து போனதுனால மனிதனால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பரிசுத்தமாக ஆக முடியாது. பரிசுத்தமாக ஆகிறதுக்கு ஒரே ஒரு இடம் உண்டு, பிதாவாகிய தேவன் தான் பரிசுத்தப்படுத்த முடியும். அவர் நினைச்சா எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அநேக இடங்களுக்கு ரெடி ஆகிட்டு போவாங்க வருவாங்க. எங்கே? பாவத்தை கழுவுறதுக்காக. சில குறிப்பிட்ட இடங்கள் இருக்குது, அங்கே போயிட்டு குளிச்சியாவோ முழுகுனாவோ தண்ணீரில் சுத்தம் பண்ணி கொண்டாவோ பரிசுத்தம் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அநேக இடங்களுக்கு போவாங்க. எங்கெல்லாம் போகிறாங்க? ஆறுங்கள், கங்கா, யமுனா, கோதாவரி, என்னென்னமோ, காசி, ராமேஸ்வரம், இந்த மாதிரி ஊருங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு என்ன காரணம்னா, ஒன்று அவங்களுடைய பொழுதுபோக்கு, இன்னொன்று அவங்க சுத்தமாகணும். இந்த 2 விஷயம். ஒன்று அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு பொழுதுபோக்காக இருக்கணும், இன்னொன்று அங்கே போயிட்டு தண்ணியில் குளிச்சுட்டு வந்தாவோ இல்லை எப்படியோ ஒரு சொம்புலையோ ஒரு பக்கெட்லேயோ தண்ணி ஊற்றுனாங்களாவோ நாங்கள் பரிசுத்தம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு நினைப்பு. ஆனால் பரிசுத்தம் ஆகுறாங்களா? இல்லை. அப்புறமா மாலை போடுவாங்க. வேளாங்கண்ணி, கேரளாவுக்கு, எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்கோ அங்கெங்கெல்லாம் அதோடைய அந்த பண்டிகைகள் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி கலர் துணி போடணுமோ அதில் யோசனை பண்ணிட்டு அவங்கெல்லாம் போயிட்டு அங்கேயும் போயிட்டு காணிக்கை கொடுத்துட்டு குளிச்சுட்டு வேண்டிக்கிட்டு வருவாங்க. அங்கே பரிசுத்தமாகறாங்களா? இல்லவே இல்லை. திரும்பி வீட்டுக்கு வந்துட்டா அதே வேலை, அதே போராட்டம், அதே எரிச்சல், அதே கோபம், அதே பொறாமை, அதே சண்டை, அதே சச்சரவுகள், அதே பாவங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு.
காரணம் மனுஷன் பாவத்தில் விழுந்து போனதுனால. பாவத்தில் விழுந்து போன மனிதன் தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ள முடியவே முடியாது. இன்றைக்கு நாம் நம்முடைய பாவத்தை எப்படி கழுவுகிறோம்? எல்லாரும் ஜென்ரலாக ஒரு கிறிஸ்டியனை கேட்டால் அவங்க பாவம் கழுவப்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கேன் அப்படிம்பாங்க. கரெக்ட், நல்லது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டது அப்படியே நீடிக்குமா? நீடிக்காது. திரும்பி நம்ம என்ன பண்ணுறோம்? பாவம் பண்ணுறோம். அதே வேலையை செய்கிறதுனால ஒரு டைம் கழுவப்பட்டால் பரிசுத்தமாகிறதுன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக கிறிஸ்டின் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது ஆகுறதில்ல. பிதாவாகிய தேவன் அவருடைய மகனை கொடுத்து கழுவுறாரு. ஆனால் இன்னைக்கு மாம்சீக இஸ்ரவேலர்கள் எப்படி பரிசுத்தமானது என்று நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதில் இஸ்ரேல் ஜனங்க இருந்தாங்க இல்லையா, அவங்களையும் தேவன் பரிசுத்தமாக்க வேண்டும் என்று விரும்பி அவங்க என்ன பண்ணாரு? கூட்டி வர்றாரு ஒரு இடங்கள்ல இருந்து. வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு தேவன் அவங்கள பரிசுத்தமாக்கி கானானுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. முடியலை. தேவன் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு, முடியலை. ஆனால் மாம்சீகமான இஸ்ரவேலர்கள் எப்படி பாவத்தை விழுந்து போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 10-13. ரோமர் 3:10. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஏகமாய் வழி தப்பி கெட்டு போனவங்க எல்லாம் கம்ப்ளீட். இதுல யாரு இஸ்ரேல் ஜனங்களை யாரும் பரிசுத்தமா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? எல்லாமே கெட்டு போனதை பார்க்குறோம். ஆனா யோபு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவர் உண்டா அப்படின்னு வாசிக்கலாம். 14 யோபு 14:4 வசனம். யோபு 14:4. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் 4 மட்டும் படிங்க. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. ஒருவனும் இல்லை. எவ்வளவுதான் நீங்க முயற்சி பண்ணாலும் அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்க ஒருவரும் இல்லை. ஆனால் தேவன் சொல்றாரு, என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டோ. அவர் தேவன் மட்டும்தான் அசுத்தமானதிலிருந்து சுத்தமா பிரிக்கிறதுக்கு முடியும். ஏன்னா அவர் எப்படி இருக்காரு? பரிசுத்தரா இருக்காரு. அதை மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம அசுத்தமா இருக்கோம். நம்ம எவ்வளவுதான் எங்கே போய் கழுவுனாலும் நம்மளையே எல்லாத்துலேயும் ஒப்பு கொடுத்து போனாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது? சுத்தமாக முடியாது. அப்போ நம்ம சுத்தமாக ஆகணும்னா ஒருத்தர்கிட்ட போகணும். அதுதான் நம்ம பிதாவாகிய தேவன். அவர்கிட்ட நம்ம இருந்தால் தான் நம்ம சுத்தமாக முடியும். யோபு கேட்குறாரு இல்லையா, அசுத்தமானது சுத்தமாக்க முடியுமான்னு. என்னால் முடியாத காரியம் உண்டோ? அவர் என்ன பண்ணுவார்? எல்லாவற்றையுமே சுத்தமாக்கக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறதுனால நம்ம இந்த கேள்வியை நம்ம கேட்கக்கூடாது. தெரியாதவங்க கேட்கலாம். யாருமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வணங்குற தேவன் கண்டிப்பாக எதையுமே செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதுக்கு தான் ஒருத்தர் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. ஒன்றுமே இல்லாததில் ஒன்றை தேவன் உருவாக்கிடுவார். ஒன்றுமே இல்லை, ஆனால் என்ன பண்ணுவார்? தேவன் உருவாக்க முடியும். அது தேவனுடைய வல்லமை. மனுஷன் எப்படி தெரியுமா? ஒன்றிலிருந்து தான் ஒன்றை உருவாக்க முடியும். மனுஷனுக்கும் தேவனுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. அதுதான் தேவன் சொல்கிறாரு, என் வழிகளே வேறு, உங்கள் வழிகளே வேறு. நான் என்னுடைய யோசனை ரொம்ப உயர்ந்திருக்கு, உங்களோட யோசனை எப்படி இருக்குது? ரொம்ப கீழே இருக்குது. அதனால தேவன் ஒன்றுமே இல்லாததுலேருந்து ஒன்றை உருவாக்க முடியும். நம்ம இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை, வெறுமையாக இருந்தது. தேவன் என்ன பண்ணார்? எல்லாவற்றையுமே உருவாக்கியிருக்காரு.
மரம், செடி, கொடி, எறும்பு, உயிரினங்கள், கடலில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஒன்றுமே இல்லாதிருந்து உருவாக்குனவர் நம் தேவன். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், ஏதாவது ஒன்று இல்லை லைட்டோ ஃப்ரிட்ஜோ ஏதோ ஒன்று என்ன நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்கேயோ ஒருத்தர் உண்டாக்கி வச்சதுலேருந்து இன்னொன்று அதே மாதிரி காப்பி பார்த்து அதே மாதிரி செஞ்சதுக்கு தேவன் என்ன பண்ணிருக்காரு, மனுஷனுக்கு வல்லமை கொடுத்துருக்காரு. ஆனால் ஒன்றுமே இல்லாததுலேருந்து ஒரு மனுஷன் எதையுமே உருவாக்க முடியாது. அதுதான் தேவனுக்கு நமக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம். அதனால தான் சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். இருக்க முடியும், பட் நம்மளால் ரொம்ப கஷ்டப்படுறோம். காரணம் என்ன, இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலைகள். அதனால் தேவன் மனிதன் தன்னைத்தானே சுத்திகரித்து கொள்ள முடியாது. இப்படியாக நாம் தேவனால் கூடும் என்போமானால் தேவன் அதை எப்படி செயல்படுத்துகிறார் என்று இன்றைக்கு நாம் பார்க்கலாம். மனிதன் பரிசுத்தமாக்க வேண்டும், மனுஷன் பரிசுத்தமாக ஆக வேண்டும்னா தேவன் அந்த வேலையை எங்கே ஆரம்பித்தார்னு பார்க்கும்போது ஏதேனிலே ஆரம்பிக்கிறார். இதை குறித்து பார்க்கும்போது ஆதாமின் மீறுதலினாலே மனுக்குலம் அனைவரும் பாவத்தில் விழுந்து என்று பார்க்கிறோம். அதனால தானே மனுஷனுக்கு எங்கே பாவம் உண்டாகிச்சு, ஏதேனில். ஏன் பாவம் உண்டாகிச்சுன்னு சொன்னால் கீழ்படியிருக்கல, அவ்வளோதான், வேற ஒன்றுமே வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஏன் பாவம் வந்ததுன்னா மனுஷன் கீழ்படியலைன்னா ஆட்டோமேட்டிக்காக பாவம் வந்துடும் மனுஷனுக்குள்ள. அதனால ஆதாம் என்ன பண்ணார், தேவன் சொன்ன வார்த்தையை மீறினதுனால விழுந்தது. அதனால தான் தாவீது கூட சொல்கிறாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஏன், அவர் எவ்வளோ பெரிய ராஜா, அவர் சொல்கிறாரு அவருக்குள்ளே எனக்குள்ள பாவம் இருக்குது. காரணம் என்ன, என் தாய் என்னை என்ன பண்ணாங்க, பாவத்தில் தான் கர்ப்பம் தரிச்சாங்க. எல்லாமே மனுக்குலமே கெட்டு போயிருக்கு. அதனால நானும் அப்படியே இருக்கிறேன். அதனால அவர் சொல்கிற சங்கீதம் அதை வாசிச்சிடலாம், நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் சில நேரங்களில் நாம் என்ன பண்ணுறோம், நான் பரிசுத்தருங்கிற அந்த நினைப்பு நமக்குள்ள வந்து விடுறது. சங்கீதம் 51:5. சங்கீதம் 50. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன். எந்த குணத்துல? துர்குணம். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். போதும், பார்த்தீங்களா? அதனால அவர் சொல்றாரு, மனுக்குள்ள என்ன பண்ணிருக்கு, எல்லாமே பாவத்திலே இருக்கிறதுனால மனிதன் தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. இப்படி பாவியாக இருக்கிற ஜனங்கள் தேவனை தரிசிக்க முடியாது. இப்போ எல்லாம் எங்கெங்கே ஓடி சுற்றி திரிகிறாங்க பார்த்தீங்கன்னா, தேவனை பார்க்கணும், எவ்வளோ காணிக்கையெல்லாம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கடவுளை பார்க்குறாங்க. நாங்கள் பார்க்குறாங்களா? அவங்களுக்கு தெரியுமா கடவுள் அதுதான் கடவுள் தெரியுமா? இல்லை. என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் அடிமையாகி பாவத்துக்குள்ளே இருக்கிறதுனால பாவம் என்ன, நன்மை என்ன, தீமை என்னங்கிறது தெரியாமல் மனிதன் என்ன பண்ணுறாருன்னா, அவ்வளோ பேரும் மனக்கண்களை குருடாக்கப்பட்டிருக்கிறதுனால அப்படி சுற்றி தெரிகிறாங்க. அதனால் மனுஷன் தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாது. தான் பரிசுத்தமாக இருக்கிறது அவரை ஏன் நம்மளை பரிசுத்தமாக இருக்க வேணும்னு தேவன் சொல்கிறார். ஒரு கேள்வி, நீங்கள் நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கோ அப்படின்னு ஏன் சொல்கிறார்? ஏன் சொல்கிறாருன்னா, அவரை ஆராதிக்கணும். இதுக்காக தானே நம்மளை உண்டாக்குனாரு. அவரை மகிமைப்படுத்துங்கிறது அவர் ஒரே நோக்கம். தேவனுடைய நோக்கம் அதாவது ஒரு வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் ஆவி பரிபூரணமாக இருக்கையில், அவரிடத்துல ஆவி எப்படி இருந்துச்சு, பரிபூர்ணமாக இருந்துச்சு, குறைவில்லை அவர்கிட்ட. ஏன்னா அவர் எதுலேயுமே குறைவில்லாத பிதாவாகிய தேவனாக இருக்கிறார். அதனால வசனம் சொல்லுது, என்னிடத்துல ஆவி பரிபூரணமாக இருக்கும்போது நான் ஏன் ஒருவனை படைத்தேன். வசனம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஏன் ஒருவனை படைக்கணும்? ஒரு நல்ல பக்தி உள்ள ஒரு சந்ததி இந்த பூமியில் உருவாக்கி பரலோகத்துக்கு வரணும். அந்த சந்ததியாக அழைக்கப்பட்டிருக்கிற சபையாக இருக்கிற நம்ம வேறு ஆள் இல்லை, நம்மெல்லாம் ஒரே அபயம் என்று வேதம் சொல்லுது. அதுபோல ஒரு பக்தி உள்ள ஒரு சந்ததி இந்த பூமியில் உருவாக்கி வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால தான் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று நீங்கள் நானும் பரிசுத்தமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவரை துதிக்கணும். அவர் நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கு தேவன் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ வரைக்கும், ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் செஞ்சுட்டே வர்றாரு. அநேக முறை எச்சரிப்பு கொடுத்து கொண்டு வர்றாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஆவிக்குரிய இஸ்ரேல் நம்ம மறந்துடக்கூடாது. மாம்சீகமான இஸ்ரவேலரை பற்றி நாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வரலாம். பிறகு ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு நம்ம
எப்படி இருக்கிறோம் என்று பார்க்கலாம். இதற்காக தேவன் முதலில் ஒரு கூட்டத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து நீங்கள் என்னுடைய ஜனங்கள் சொன்னாரா? ஒரு கூட்டத்தை. இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்க இருக்கும்போது நிறைய ஜனங்க இருந்தாங்க. அப்போது இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் பார்த்து உங்களை என்னுடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டேன். ஏன்? அவரை அறிஞ்சு கொள்ளணும், அவரை ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை புகழணுங்கிற அந்த ஒரே நோக்கமும் தேவனிடத்தில் இருந்தது. அவருக்கு எப்போதுமே மகிமைப்படுத்தக்கூடிய ஜனங்களாக இருக்க வேண்டும் என்று அவங்களை சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ எவ்வளோ ஜனங்க இருந்தாங்க? ஒரு கானான் தேசத்துக்கு போகிற வழியில் ஒரு 12 விதமான ஜனங்கள் இருந்தாங்க. யாரும் இருக்கா? யாருன்னு? எமோரியர், அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? எபூசியர், எமோரியர், கிர்காசியர், கானானியர், இப்படியெல்லாம் சொல்லிட்டு வர்றாங்களே. அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் என்னுடைய சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். காரணம் என்ன? நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தமாயிருங்க அப்படின்னு சொல்லி கூட இஸ்ரேல் ஜனங்களால் இருக்க முடியல. காரணம் என்னன்னு பார்க்கலாம். அப்படி அநேக ஜனங்கள் இருந்தாலும் அவர்களில் தேவன் இஸ்ரேலுக்கு மட்டும் என்னுடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். அதற்கு காரணம் ஒரு மனுஷன் இருந்தார். அவர் மூலியமாக தான் அவர்களை சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டு அநேக தேவனுடைய வார்த்தைகளை அவர் மூலியமாக சொல்லி அவரை கொண்டு அநேக விஷயங்களை செய்திருக்கிறார். அவர் தான் ஆபிரகாம். அவர்கள் எப்படி பரிசுத்தமானார்கள் என்று பார்க்கும்போது சிலரது யோசனை அவர்களுக்கு பலிகள் கொடுக்க அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆபிரகாம் மூலியமாக சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொல்லி நீங்கள் இதுக்கெல்லாம் பலி கொடுக்கணும், அப்படி பலி கொடுத்தீங்கன்னா நீங்கள் பரிசுத்தமாகறீங்க, உங்கள் பாவம் கழுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை நம்ம பார்க்குறோம். அந்த பலியின் மூலியமாக பரிசுத்தமானார்களா என்று பார்க்கும்போது ஆனால் அதனால் அவங்க பரிசுத்தமாக முடியலை. பலிகள் கொடுத்தாங்க, அநேக பலிகளை கொடுத்தாங்க, பரிசுத்தமாக முடியலை. தேவன் அவர்களுக்கு வந்த பிறகுதான் பலி கொடுத்தார்கள். தேவனை தெரியாததுக்கு முன்பு அவர்களால் கொடுக்க முடியல. தேவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பலிகளை கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் தேவன் சொன்ன பலிகள் என்ன காரணங்கிறது, அந்த உள்நோக்கம், தேவன் ஏன் பலி கேட்குறாரு, பலி கொடுக்க சொல்கிறாருங்கிற அந்த உள்நோக்கம் அவங்களுக்கு தெரியல. தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே கண்மூடித்தனமாக செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்க அப்படி இருக்கிறாங்க. எதுக்கு? பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, நிறையா பலிகள் தேவன் சொன்னார். இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பாவம் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க பாருங்க பலிகள், புறாவையோ ஆடையோ மாடு, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பலிக்கும் ஒரு மிருகத்தை கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாரு. ஆனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்க? பாவம் பண்ணுறாங்க, பலிகளை செலுத்துகிறாங்க, பாவம் பண்ணுறாங்க, பலிகளை செலுத்துகிறாங்க. இது என்னால் ஒரு உயிர் போகிறது என்கிற அந்த ஒரு உள் உணர்வு அவங்களுக்குள்ள என்ன பண்ணல, தோன்றவே இல்லை. நான் 10 பாவம் பண்ணேன்னா நான் 20 ஆடு கொண்டு போய், அதற்காக ஆடுகள் மாடுகள் எல்லாம் வளர்க்கப்பட்டது. அதற்காக இன்னைக்கு பார்த்துருக்கீங்கல்ல, கோழிங்கெல்லாம் கொண்டு போய் கோயிலில் விடுவாங்க, அதுக்குன்னு வளர்ப்பாங்க. வர்ற வருஷத்துக்கு இந்த ஆடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு நியமிச்சு விட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்கல்ல இது. ஆனால் என்னால் ஒரு ஆடு உயிர் போகுதுங்கிற அந்த ஒரு இறக்க குணம் மனுஷனுக்குள்ள தோன்றாமே போச்சு. காரணம் என்ன? ஈஸி ஆயிடுச்சு இல்லையா? பாவம் பண்ண வேண்டியது ஏதோ ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு புறாவோ ஏதோ ஒன்று ஒரு உயிரை கொடுத்துட்டா என் பாவம் கழுவப்படுறது அப்படின்ட்டு அந்த நிலைமையில இன்னைக்கு வரைக்கும் பூமியில் இருக்கிற அநேக ஜனங்கள், புறஜாதிகள் போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் தேவன் அதை விரும்புகிறாரா? அதை விரும்பலை. கீழ்ப்படிதலை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த வசனம் நல்லா ஞாபகம் இருக்கு. சரி, பின்பு அவர்கள் பரிசுத்தமாவதற்கு தேவன் கொடுத்த கட்டளை என்ன என்று பார்க்கும்போது அனைவரின் யோசனை நியாயப்பிரமாணம், கட்டளைகளும் அதை கீழ்ப்படிந்தால் பரிசுத்தமாவார்கள் என்று சொல்வது உண்டு. அதாவது அந்த பலிகள் கொடுத்தாங்க, அதனால தேவன் என்ன பண்ணல, பிரியப்படலை, விரும்பலை. அவர் நீங்கள் பலி கொடுக்கறது போது, உங்கள் பண்டிகையை ஆச்சரிக்கிறது போது எனக்கு அதெல்லாம் பார்த்து எனக்கு என்ன பண்ணுச்சு, எனக்கு ரொம்ப ஃபெட்டப் ஆயிடுச்சு அப்படிங்கிறார் தேவன். அதையும் பார்த்தாங்க, அதனாலையும் மனுஷன் பரிசுத்தமாக முடியலை. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா நியாயப்பிரமாணம் கொடுக்குறார், கட்டளைகளும் கொடுக்குறாரு. இதற்கு கீழ்ப்படிந்தால் பரிசுத்தமாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கும் எதுக்குமே கீழ்ப்படிய முடியலை, கட்டளையை கை கொள்ளவும் முடியலை. எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. அதனால் மோசே மூலமாக அந்த மாதிரி ஒரு கட்டளையை கொடுத்தார் தேவன். அதற்கு முன்பாகவே தேவன் ஆபிரகாமிட ஒரு கட்டளையை கொடுத்தார். அதை செய்தால் இவர்கள் பரிசுத்தம் ஆவார்கள் என்று பார்க்கிறோம். அது என்ன என்று பார்க்கும்போது ஆதியாகமம் வாசிக்கலாம். ஒரு கட்டளை கொடுக்குறாரு ஆபிரகாம் கிட்ட. அது என்ன கட்டளை கொடுக்குறாரு, இது நீங்கள் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறார், கட்டாயமாக சொல்கிறார். அதனால் அவங்க எல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக அது
அவங்களுக்கு உதவியாக இருந்தது. ஆதியாகமம் 17:10. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆபிரகாம் தான் தேவன் சொல்கிறார், இந்த கட்டளையின்படி கீழ்ப்படிந்தால் பரிசுத்தமாவார்கள் என்றார். இது இஸ்ரவேலுக்கு ஒரு அடையாளமாகவும் இருந்தது. அதுதான் படிங்க. எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகுகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். போதும், பாத்தீங்களா? அங்க என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும், நீங்க என்னுடைய ஜனங்கள் மற்றவர்கள் வேறங்கிறத பிரிச்சு பார்க்கறதுக்கு என்ன விருத்த சேதனம் பண்ணப்படணும் அப்படின்ட்டாரு. அதுல என்ன பண்ணாங்க? விருத்த சேதனம் பண்றாங்க, பட் பாவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விருத்த சேதனம் நடக்குது, பாவமும் நடக்குது. அதனால அவர்கள் பரிசுத்தமானார்கள் என்று பார்க்கும் போது இல்லை, அதனாலேயும் அவங்களால ஆக முடியலை. காரணம் என்னன்னா, மனுஷன் பாவத்திலே ஊறி போனதுனால, கீழ்ப்படியாமல் போனதுனால அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அதாவது விருத்த சேதனம் பண்ணால் இவங்க தேவனுடைய ஜனங்கள், விருத்த சேதனம் இல்லாதவங்க அந்த இஸ்ரேல் கூட்டத்தில் இருக்கக்கூடாது. ஒருவேளை விருத்த சேதனம் பண்ணிட்டு வந்தால் அவர்களும் இஸ்ரவேலர்களை போல எண்ணப்படுவார்கள், அவங்களும் இஸ்ரேல் பொறுமை ஆயிடுவாங்க விருத்த சேதனம் பண்ணால். இல்லைன்னா அவங்க எந்த ஒரு காரணத்துலேயும் இஸ்ரேலுக்கு செய்கிற பண்டிகையிலையோ எதுலேயும் ஆசாரிக்க கூடாது, எதுக்குமே அவங்களுக்கு நாட்டு அலௌடு என்ட்ரியே இல்லை அதில். அதனால தேவன் கட்டாயமாக சொல்லிட்டார். சரி, மற்ற ஜாதிகளாக இருந்தாலும் விருத்த சேதனம் பண்ணினால் அவர்களும் இஸ்ரவேலர்கள் ஆவார்கள் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 17:12-14, 12ஆம் அதிகாரம் 14வது வசனம். உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்படணும். அது பண்ணப்பட்டா அவர்களும் தேவனுடைய ஜனங்களாக இஸ்ரேல் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி விருத்த சேதனம் இல்லைன்னா அவங்களுக்கு அவங்க இஸ்ரேல்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணி அப்படி இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, விருத்த சேதனம் பண்ணி கொண்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவருடைய சந்ததி எல்லாரும் இதை பெருமையாக எண்ணினார்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், மோசையை பற்றி சில காரியங்களை பார்க்கும்போது இந்த விருத்த சேதனம் என்பது தேவன் முதல் கட்டளையாக ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இது எவ்வளவு முக்கியம் என்றால், மோசையானவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கூட மோசைக்கு ஒரு ஆபத்து வந்தது. பார்த்தீங்களா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மோசையே தேவன் என்ன பண்ணுறாரு? சாவடிக்கிறதுக்கு போயிட்டார். அப்போ அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க? போயிட்டு அவங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணதுனால அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணார்? மோசையை தப்பி வைக்கிறார். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் விருத்த சேதனம் இல்லைன்னா என்னுடைய கூடாரத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது தேவன் கண்டிப்பாக சொல்லிட்டார். அதே போல் தப்பி வச்சாங்க. அதனால விருத்த சேதனம் பண்ணிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவருடைய சந்ததிகள் எல்லாம் இதை பெருமையாக எண்ணினார்கள். நாங்கள்லாம் என்ன பண்ணோம்? நாங்கள்லாம் விருத்த சேதனம் பண்ணியிருக்கோம். நாங்கள் தான் தேவனுடைய ஜனங்கள், நாங்கள் தான் தேவன்கிட்ட போக முடியும், நாங்கள் தான் ஆராதிக்க முடியும், நாங்கள் தான் பரிசுத்தமானவர்னு சொல்லிட்டு மற்ற ஜனங்கள்ட்ட இவங்க பெருமையாக பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விருத்த சேதனம் பண்ணால். ஆனால் விருத்த சேதனம் பண்ணி பாவம் அதிகமாகிட்டு இருக்கே, முறுமுறுக்கிறாங்களே, கோவப்படுத்துகிறாங்களே, தேவனை சோதிக்கிறாங்களே, இதெல்லாம் தேவன் பார்த்துக்கிட்டே வந்தார். சரி, இதுலேயும் இவங்களுக்கு நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், கட்டளை கொடுத்து பார்த்தேன், அவங்க என்ன பண்ணல? பரிசுத்தமாகலை. சரி, விருத்த சேதனம் பண்ணுங்க, இவங்க என்ன ஜனமாக இருப்பீங்க, என் சொல் பேச்சு கட்டுன்னு நடப்பீங்கன்னா அதுலேயும் இல்லை. சரி, அதில் இதை விட இன்னொரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேவன் யோசிக்கிறார். ஆனால் இவர்கள் விருத்த சேதனத்தையும் பலிகளையும் பாரம்பரியமாக செய்து ஆரம்பித்துவிட்டனர். தேவனுடைய நோக்கம் வேறு இருந்தது. பலியின் மேலே இரக்கம் வர வேண்டி பலிகளை உண்டு பண்ணினார். அதாவது பலி நிறைய விஷயங்கள் தேவன் சொல்லிகிட்டே வர்றாரு. ஒன்று, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன சொன்னார்? கட்டளை கொடுத்தாரு, அதுக்கு கீழ்ப்படியலை. சரி, அவங்களுக்கு இந்த விருத்த சேதனம் பண்ண சொன்னார், அதனாலேயும் அவங்க கீழ்ப்படியலை. தேவனுடைய நோக்கம் வேறு இருக்குது, இன்னொரு நோக்கம் இருக்குது, என்னன்னு சொல்லிட்டு நம்ம பிற்பாடிப்பாங்க. ஆனால் அவர்கள் அதையே சாதகமாக எடுத்துக்கொண்டு பலிகளை கொடுக்க சொன்னார் இல்லையா? அதுலேயும் என்ன பண்ணாங்க? பலிகள் அதிகமாக வர 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 பலிகள் அதிகமாக கொடுத்தார்கள் என்று பாவத்தை விட்டு அவங்க என்ன பண்ணல? விடவே இல்லை. அதிகமாக தான் இருக்குது பாவம் பண்ணுறது, பலிகளை கொடுக்கறது. இதுலேயும் தேவன் என்ன பண்ணல? சந்தோஷப்படல. ஜனங்களும் மாறவே இல்லை. அதற்காக அது நாம் தப்பு செய்வதற்காக இந்த மிருக ஜீவன்களை பலியாக வேண்டுமா என்று ஒருபோரும் யோசிக்கவே இல்லாமல் போனது. அதே போல் விருத்த சேதன உடன்படிக்கையை தேவன் சொன்னது மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணுவது மட்டுமல்ல, அதையும் தாண்டி ஒரு விஷயத்தில் நீங்கள் விருத்த சேதனம் பண்ண வேணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டார். மாம்சத்தில் நீங்கள் விருத்த சேதனம் ஆகாது, நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு
ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்கள் சுத்தமாக மாட்டீங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12, 13 அப்புறமா 16. 12, 13, 16 12, 13, 16 உபாகமம் 10ஆம் அதிகாரம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளையையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதையும் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். 16. ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும். 16 மட்டும் படிங்க. ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். பிடரி என்ன தெரியுமா? பிடரி சொல்ற அதை கடினப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்படி என்னன்னா என்ன சொல்றாருன்னா, பிடரியை என்ன கடினப்படுத்தக்கூடாதுன்னா கீழ்ப்படிங்க அப்படிங்கிறாரு. வேற ஒன்றும் இல்லை, கீழ்ப்படிங்க. நீங்கள் இனிமேல் உங்களே நீங்கள் மேன்மையை எண்ணி கொண்டிருக்காம நீங்கள் கீழ்ப்படிங்க. ஏன் கீழ்ப்படிங்கன்னா, நீங்கள் மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டீங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போது உங்கள் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணுங்க அப்படிங்கிறார். ஏன் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணணும்னா, வசனம் சொல்லுது இல்லையா, இருதயம் எப்படி மனுஷனுக்குள்ள எப்படி உள்ளது? கேடு உள்ளது. அப்போ வாசிக்கலாம், எரேமியா 17:9. இந்த உடம்புல இருக்கிற எல்லாத்துலேயும் எரேமியா. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? தேவன் ஒருவரே அதை அறிவார். எல்லாவற்றிலையும் இந்த உடம்புல இருக்கிற எதுக்குமே மனுஷனை என்ன பண்ணாது, பாவத்துக்குள்ள கொண்டு போகாது. ஆனால் நம்ம மைண்ட் இருக்கு பாருங்க, இதுதான் நம்மளுக்கு மெயினாக இருக்கிறது. நம்ம மைண்டு தான். இது நம்ம என்னென்ன முடிவு எடுக்கிறோமோ எல்லாம் அங்கேருந்து தான் நமக்கு உருவாகுது. ஆனால் அந்த மைண்ட் எப்படி இருக்கிறான், மிகவும் கேடும் கிறுக்குள்ளதும். கிறுக்கு, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. நல்லா இருக்கும், திடீர்னு மாறிட்டு இருக்கோம். நல்ல வசனம் பேசும், திடீர்னு வேறு ஏதாச்சும் வேலை செய்யும். நல்ல பாட்டுகளை பாடும், திடீர்னு வேறு ஏதாச்சும் பேசும். பார்த்தீங்களா, அப்படியே நேரத்துக்கு நேரம் மாறுகிறது நம்முடைய யோசனை இருக்குது. இந்த யோசனையை தான் தேவன் என்ன பண்ணுறாரு, சரி பண்ண முயற்சி பண்ணுறாரு. அங்கே அநேக கட்டளை கொடுத்தாரு, வழிகள் கொடுத்தாரு, அப்புறம் விருத்த சேதனம் பண்ண வச்சாரு. எதுலேயும் காரணம் என்ன, மனுஷனுடைய இருதயம் அந்த மாதிரி ஒரு கெட்ட நிலைமைக்கு வந்திருக்கிறது. ஜனங்கள் மனம் திரும்பவில்லை, பரிசுத்தமாக வேண்டும் என்று முன்வரவில்லை. ஆகையால் அவர்களை தண்டனையால் சில முறை என்ன பண்ணார், தண்டிச்சார், சாவடிச்சார். நிறைய பேர் தேவன் என்ன பண்ணார், கீழ்ப்படியாமல் போனவங்களே அநேகரை சாவடிச்சிருக்காங்க, நம்மளுக்கு நல்லா தெரியும். சரி, தேவன் இஸ்ரேல் ஜனத்தை எப்படி பாதுகாத்து வந்தார் என்றால், 7 விதமாக தன்னை அவங்களுக்கு என்ன பண்ணார், அநேக விதமாக அவர்களை பாதுகாத்து வந்தார். ஒரு தந்தையை போல என்ன பண்ணார், தேவன் அவர்களை சுமந்தார். இஸ்ரேல் ஜனங்களில் அந்த பார்வோன் துரத்திட்டு வரும்போது எப்படியெல்லாம் பாதுகாத்தாரு நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்ம நல்லா கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் நம்ம நேராக பார்த்தது மாதிரி இருக்கு நம்மளுக்கு கண்ணில். அவங்க எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது நிற்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு தூணா நின்றுருக்கார். அவர் அக்னி ஸ்தம்பமா, மேக ஸ்தம்பமா, அவருக்கு உணவு கொடுக்கறதுன்னு, அவங்கள போஷிக்கிறதுன்னு, அவங்களை வழி நடத்துறதுன்னு, இப்படியெல்லாம் இருந்த தேவன் ஒரு குருவாக இருந்துக்க, ஒரு ராஜாவாக இருந்துக்க, ஒரு எஜமானாக இருந்துக்காரு. ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணாங்க, மனம் திரும்பவே இல்லை. எனவே நான் பிள்ளைகளுக்கு தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது, நம்ம இப்போ என்ன சொல்லிக் கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்கும்போது, நீ தப்பு பண்ணால் தேவன் என்ன பண்ணுவார், தண்டிப்பார், அப்படி சொல்கிறோமா? இல்லை. இப்போ இருக்க ஜனங்கள்லாம் எப்படி சொல்லுவாங்க, கடவுளுக்கு அண்ணா குத்திடுவார், உன்னை கொன்றுவார், சாவடிச்சுவார், அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடாது. தேவனுடைய கட்டளை என்னவோ அதன்படி நாம், உலகத்தாரை விட்டுருங்க, நாம் தேவனுடைய கட்டளையின்படி நடக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ண. என்னென்ன கட்டளைன்னு சொல்லி தேவன் எல்லாம் நம்மளுக்கு வேதத்தில் கொடுத்துருக்காரு, அதன்படி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, நடங்கிற அந்த ஒரு
கண்டிப்பாக நம் பிள்ளைகளிடத்தில் நாம் சொல்லணும். இன்றைய உலகத்தில் தேவனை பயமுறுத்துகிறவர்களாகவே சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறாங்க. அதில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவனை பற்றி பயமுறுத்தக்கூடாது. தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் நல்லவர், தேவன் நம்மளை நேசிக்கிறவருங்கிற அந்த விஷயத்தை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவருடைய கட்டளைகளை ஒரு நாளும் மறக்காதபடி நீ என்ன பண்ணணும். உபாகமத்தில் சொல்கிறார் இல்லையா, நீ எழுந்திருக்கும் போதும், நீ தூங்கும் போதும், நீ சாப்பிடும் போதும், நடக்கும் போதும், எந்த நேரத்திலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொடுக்கணும். எனவே தேவன் ஆரம்பித்த இந்த இஸ்ரேல் மூலமாக மனு குலத்தை பரிசுத்தமாக்க நினைத்த காரியம், அதற்கு அவர்கள் ஒத்து வராதால தேவன் என்ன பண்ணார், இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணார், ஒதுக்கிட்டார். எவ்வளோ முயற்சி பண்ணார், என்னென்ன பண்ணி கொண்டு வந்தார் நம்ம பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலிகளை கொடுக்க சொன்னார், கேட்கல. விருத்த சேதனம் பண்ண சொன்னார், கேட்கல. வேறு என்ன பண்ண வச்சார், மறந்தீங்களா? நியாயப்பிரமாண கட்டளையெல்லாம் கொடுத்தாரு, இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதில் எதுலேயே என்ன பண்ணல இஸ்ரவேல் ஜனங்க கேட்ட மாதிரி இல்லை. எனவே தேவன் ஆரம்பித்த இந்த இஸ்ரவேல் முழு மனக்குழுத்தை பரிசுத்தமாக நினைத்த காரியம், அதற்கு அவர்கள் ஒத்து வராததால் தேவன் அவர்களை விட்டு விட்டார். ஆனால் தேவன் விட்டதை வேறு விதமாக அதை செயல்படுத்த முடிவெடுக்கிறார். எந்த நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கைகொள்ளாமல் போய் தவறி போனார்களோ அதே நியாயப்பிரமாணத்தை தானே நிறைவேற்றும்படியாக தனது குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணார், இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சார். நியாயப்பிரமாணமாகவே வந்தவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 8:3. ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் சிருஷ்டித்தவர் நம் தேவன். அவர் இமை பொழுதிலே எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும். ஆனால் எல்லாவற்றையும் கிரமமாக சரியான பாதையிலே நடத்த வேண்டும் என்று தேவன் முடிவெடுக்கிறார். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். வாசிக்கலாம் ரோமர் 8:3. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதுக்கு இயேசு கிறிஸ்துவ அனுப்புறதுக்கு முன்னாடி என்ன ஆளுங்களை அனுப்பினார், ஆளுங்கள் ஆவியை அனுப்பினார், பரிசுத்த தூதர்களை அனுப்பினார் இல்லையா. அவங்களும் என்ன பண்ணல, அதை நமக்கு அங்கே கொடுத்து பார்த்தாரு, கேட்கல, பண்ண முடியல. தூதர்களையும் அனுப்பினார், அவங்களும் கேட்கல. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு நியாயப்பிரமாணம் முழுவதையும் சுமந்து வந்தவராக நாம் பார்க்குறோம். அடுத்து இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர் மூலமாக செய்ய நினைத்தார், அவர்களும் செய்யவில்லை. கடைசியிலே ஒருவராலே தான் அது முடியும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரி, கிறிஸ்து எப்படி எல்லாவற்றையும் சுமந்தார்? அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் அவரும் விருத்த சேதனம் பண்ணப்படணும். விருத்த சேதனம் பண்ணாங்களா இயேசு கிறிஸ்துவுக்கு? கேள்விப்பட்டிருக்கோமா? எப்போ சொல்லுங்க? 8ஆம் நாள். கரெக்ட். 8வது நாளில் ஆலயத்துக்கு கொண்டு போகிறார். அங்கே ஒருத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கறது வரைக்கும் சாவறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் வாங்கினார். அவர் பேர் தெரியாது, எனக்கு ஞாபகம் வரல. ஆனால் ஒருத்தர் கையில் ஏந்தினார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் இனிமேல் மறிச்சிட்டேன், நல்லது, நான் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ தான் 8ஆம் நாளில் அந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்து அவரே விருத்த சேதனம் பண்ணுறாங்க. அவர் விருத்த சேதனம் பண்ணதுனால தான் நியாயப்பிரமாணம் முழுவதையுமே நிறைவேற்றினார். அங்கே தான் நிறைவேறிச்சு. ஏன்னா இஸ்ரேலில் தான் என்ன பண்ணார், மரியாள் அங்கே தான் இருந்தாங்க. இஸ்ரேலில் இருந்து மரியாள் வயிற்றில் தேவனாலே பிறக்கப்பட்டவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருக்கும் நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற வேண்டுமானால் அவருக்கும் விருத்த சேதனம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால யாரும் குற்றப்படுத்திடக்கூடாது இல்லையா. இவர் விருத்த சேதனம் பண்ணலையே, இவர் எப்படி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அதனால அதையும் தேவன் நிறைவேற்றினார். அதனால தான் இஸ்ரவேல் ஜனத்தில் ஒரு ஸ்திரீயாகிய மரியாளை தேர்ந்தெடுத்து அவர் மூலியமாக ஆண்டவராக இயேசுவை பிறக்க செய்து தேவ பக்தியிலே நடத்தி அவர்கள் மூலமாக இயேசு தேவ வசனத்தை படிப்படியாக நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றும்படி அந்த தாய் தந்தையர்கள் வளர்த்து வந்தார்கள். குழந்தைக்கு என்ன தெரியும்? தெரியாது. பெற்றோர்கள் தான் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு இன்னைக்கு என்ன தெரியும், தேவன் யார் எப்படின்னு சொல்லி தெரியாது. பல வருடங்களாக இந்த பாரம்பரியம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பிதாவாகிய தேவன் யார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதை நாம் கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதனால்
இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணம் முழுவதுமாக கடைபிடித்து வாழ்ந்து முடித்தார் என்று பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் அவர் எல்லாவற்றையும் எப்படி சொல்கிறாரு, நான் எல்லாத்தையுமே செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னிடத்துல ஒரு குற்றம் உண்டா யாராச்சும் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எப்போ கேட்குறாரு இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல கேட்குறாரு, எல்லாத்தையும் கேட்குறாரு, என்னிடத்துல குற்றம் என்று உங்களால் சொல்ல முடியுமா? விசாரணை கொண்டு போகிறாங்க இல்லையா, என்ன இடத்துல குற்றம் என்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரி என்ன பண்ணணும், நாமளும் இருக்கணும். ஏன் நாம இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அதாவது கேட்குறாரு, என்னிடத்துல ஒரு குற்றமும் குறைவும் உண்டோ என்று அவர்களுக்கு அவர் முழுவதுமாக கடைபிடித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தேவன் மனிதர்கள் செலுத்தி வந்த எல்லா பலிகளை பார்க்கலாம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கொடுத்த அந்த பலி ரொம்ப சுகந்த வாசனையாக உகந்ததாக இருந்தது என்று தேவனே சொல்கிறார். இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அவருடைய பலி அந்த ஒரு சுகந்த வாசனையாக தேவனுக்கு இருக்கிறது. அந்த வாசனை எபேசியர் 5:2, எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து தம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எப்படி இருந்துச்சு? கிறிஸ்துவில் படிங்க, திரும்பி படிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அவர் எப்படின்னா முழுவதுமா கீழ்படிஞ்சார். அவ்வளோதான், பிதாவுங்கிற தேவனுக்கு முழுவதுமாக கீழ்படிஞ்சார். அதில் தான் பிதாவாகிய தேவன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த கீழ்ப்படிதல் தான் அந்த வாசனை, அவர் நடந்து கொண்ட விதம், அவர் எல்லாவற்றுக்குமே முன்மாதிரியாக இருக்கிறார். அந்த விதம் தான் தேவனுக்கு பிரியமாக இருக்குது. அதே போல தான் நாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பூமியிலே தேவனுடைய பிரசன்னம் இருந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் முதல்ல இருந்துச்சு. ஓகே, அப்புறமா ஆசாரிப்பின் கூடாரத்தில் இருந்தது. ஆசாரிப்பின் கூடாரத்தில் அநேக பலிகள் இருந்தது. அந்த பலிகள்லையும் தேவன் பிரியப்பட்டாரா? இல்லை. அந்த பலிகளும் நிரந்தரமாக இல்லை. காரணம் ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் செய்து தவறுனால ஏதேன் தோட்டத்தில் இருந்த பிரசன்னம் போனது. ஆசாரிப்பின் கூடாரத்திலும் அநேக தவறுகள் இருந்தது. மனிதர்கள் தானே, அதனால என்ன பண்ண அநேக தவறுகள் இருந்தது. அதனால தேவனுடைய பிரசன்னம் ஆசாரிப்பின் கூடாரத்திலையும் நிரந்தரமாக இருந்ததில்லை, விட்டு போயிட்டார். அப்புறமா சாலமோன் ஆலயம் கட்டுறார். இந்த ஆலயத்தில் நான் எப்போது இருந்து உங்களுடைய ஜெபங்களை நான் கேட்பேன், என் கண்ணால் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் சொன்னார் இல்லையா. ஆசாரிப்பின் கூடாரத்துலையும் இல்லை. அப்புறமா கடைசியில் என்ன பண்ணிட்டார்னா நம்மளையே தேவனுடைய ஆலயம்னு சொல்லிட்டார். சரி, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:16. 1 கொரிந்தியர் 3:16 வாசிக்கலாம். அந்த ஆலயத்துக்கு தலையாக கிறிஸ்து இருக்கிறார். எந்த ஆலயம்? வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறதென்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை போதும். தேவனுடைய பிரசன்னம் இப்ப எங்க இருக்குது? நீங்கள் தேவனுடைய ஆலயம் எங்க இருக்குது? தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே, நம்ம ஒவ்வொருத்தட்டையும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. இந்த பிரசன்னத்தை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்கிறோம்? பிரசன்னம் நிரந்தரமாக சபையினிடத்தில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். சபையாகிய நம்மிடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. இதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. எந்த ஒரு சந்தேகத்துக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம இடத்துல தேவனுடைய பிரச்சனை இருக்குன்னா இருக்கு. நம்ம இவ்வளவு வருஷம் சபையாக ஒரே ஐக்கியமா ஒரே அங்கமா இருக்கிறோம்னா தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் இருக்க முடியாது. இங்க வந்து நம்ம கூடி இருக்கிறோம், நமக்கு அநேக வேலைகள் இந்த பூமியில இந்த உலகத்துல நம்மளுக்கு இருக்கு. ஆனாலும் இதெல்லாம் விட்டுட்டு வந்து தேவனுடைய வார்த்தை, ஏதோ ஒரு வசனம் என்னை தொட வேண்டும், ஏதோ ஒரு வசனத்தின்படி நான் நடக்க வேண்டுங்கிற ஒரு ஆவல் நமக்குள்ள இருக்கிறது இல்லையா? தேவனுடைய பிரசன்னம் தான் நம்மளை அப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்கு. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எனவே சகோதர சகோதரிகளே, முழு உலகமும் தவறி போயிருந்தாலும், அதிலே இஸ்ரேல் இனத்தாரும் தவறி போயிருந்தாலும், அதிலே தன் குமாரனை பிறக்க செய்து அவரை பரிசுத்தமாக வாழச் செய்து நமக்காக நியாயப்பிரமாணத்தை அவர் மேலே சுமத்தி இப்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றி நமக்கு தலையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சபைக்கு ஒரு தலையாக நிறுத்தியிருக்கிறாரு. இது எப்படி இப்போ நாம் எப்படி சுத்தமாக போகிறோம்? நம்ம சுத்தம் ஆகணும். என்ன அதனால தான் தேவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். நம்ம சுத்தம் ஆகணும். அவருக்கு
அது சித்தமாக இருக்குது. நீங்கள் சுத்தமாக வேண்டும் என்று தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. நாம் சுத்தமாகணும்னு சொல்லிட்டு நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நாம் நீதிமான்கள் ஆகிறோம் என்று பார்க்கிறோம். எனவே நமக்கு அதாவது சபைக்கு விருத்த சேதனம் தேவையா? சபையாக இருக்கிற நமக்கு விருத்த சேதனம் தேவையா? எப்படி நமக்கு விருத்த சேதனம் தேவை? அன்னைக்கு மாம்சமான இஸ்ரவேலருக்கு கண்டிப்பாக விருத்த சேதனம் தேவை. ஏன்னா உலகத்தாருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கணும், நீங்கள் என்னுடைய ஜனமாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணாருன்னா மாம்சத்தில் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்களுக்கு பண்ணினாங்க. இன்றைக்கி இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் மத்தியில் நம்ம எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கோம். அப்போது உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, நமக்கு மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? அப்போ நமக்கு ஒரு விருத்த சேதனம் தேவை. நம்ம எதில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருப்பதால் நமக்கு ஆவிக்குரிய விருத்த சேதனம் தேவை. அதாவது இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ரோமர் 2ஆம் அதிகாரம் 28, 29. நம்மளுடைய ஆவிக்குரிய விருத்த சேதனம் ரொம்பவும் முக்கியமாக இருக்குது. மாம்ச விருத்த சேதனம் ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாது. ஆனால் ஆவிக்குரிய விருத்த சேதனம் கண்டிப்பாக நமக்கு இருக்குது. நாம் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டுமானால் நம்மை முழுவதுமாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். நமக்கு விருத்த சேதனம் நான் இருதயத்தில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கும், நீதியாக இருக்கும், நியாயமாக இருக்கும். நம்முடைய பேச்சு அப்படி இருக்கும், நம்முடைய நடத்தை அப்படி இருக்கும். அது அப்போ தான் தேவன் என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்னுடைய ஜனம். விருத்த சேதனம் தேவனுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதனால தான் அவ்வளோ பேர் இருந்தால் கூட அவங்கள மட்டும் குறிப்பாக சொல்லி அழைச்சி கொண்டு வந்தார். அவங்களே புறம்பாக்கிட்டார். இப்போது சபையாக அழைக்கப்பட்ட நமக்கு இருந்த விருத்த சேதனம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ரோமர் 2, 28, 29. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். எழுத்தின்படி உண்டாக்காமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்கு புரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாகுகிறது. கண்டிப்பாக இன்று நாமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று பெருமை பாராட்டக்கூடாது. இதை செய்த தேவனுக்கே எல்லா மகிமையிலும் சேரணும், நாம் செலுத்தணும். நம்மையே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? நீங்களே தேவனுடைய ஆலயம் சொன்னார் இல்லையா? அந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? அந்த ஆலயத்தில் என்னென்ன வேலைகள் செய்தார்கள்? இந்த வேலைகள்லாம் ஆவிக்குரிய ஆலயமாக இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தர்டையும் ஆலயத்தில் என்னென்ன பலிகள் நடந்ததோ அதெல்லாம் டெய்லி தினந்தோறும் நடக்கணும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும் பொழுது அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? ஆசாரிப்பின் கூடாரம் எப்பொழுது சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அதற்கான ஊழியர்களை வைத்து எப்பொழுதுமே சுத்தமாக வைத்து கொண்டார்கள். ஆகையாலே அங்கு தேவனுடைய பிரசனம் இருந்தது. தேவனுடைய கூடாரம் இருந்துச்சு, அங்கே எப்போதுமே வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆசாரியர் இருப்பாங்க, பலி கொடுக்குறவர் இருப்பாங்க, அங்கே சுத்தம் பண்ணுறவங்க எல்லாரும் இருப்பாங்க. அதே போல் நம்ம ஒருத்தருக்கும் இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. ஒருத்தர் நம்ம செய்யணும். நம்ம பரிசுத்தம் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நம்ம பரிசுத்தம் ஆகணும். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கேட்குறாரு. நம்ம பரிசுத்தம் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல என்ன பண்ணணும்? பாவத்தை விட்டுறணும். அப்புறம் தேவனுடைய வார்த்தை எப்போதுமே நமக்குள்ளே அது வந்துகிட்டே இருக்கணும். அந்த வார்த்தை தான் நம்மளை பரிசுத்தமாகணும். அதனால தான் பரிசுத்தம் இல்லாமல் யாரும் என்ன பண்ண முடியாது, எங்கே போக முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் எல்லாரையும் நான் போயிட்டு கடவுளை பார்த்தேன், அப்படி பார்த்தேன், இங்கே பார்த்தேன், நான் டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்த்தேன், அதெல்லாம் அவங்களோட போனது. நமக்கு தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம தேவனை தரிசிக்கணும்னா, நம்ம பார்க்கணுன்னா எப்படி இருக்கணும்? நம்முடைய பலிகள் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் பலியை போல இருக்கணும். இப்பொழுது நாம் தேவனுடைய ஆலயமாக இருப்பதால் நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கணும்? நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய பிரச்சனை இருக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணும் என்பதை நாம் என்ன பண்ணணும்? கவனமாக பார்க்கணும். நம்மளை நெருங்கி அநேக விதமான காரியங்கள் சுற்றி நெருங்கி நிற்குது. எபிரேயரில் சொல்கிறார் இல்லையா? நம்ம இந்த சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிட்டு நம்முடைய ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே நாம் என்ன பண்ண நோக்கி ஓடணும். இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்தில் எப்போதுமே இருக்கணும். அந்த விருத்த சேதனம் நம்ம இருதயத்துக்கு ரொம்ப முக்கியம். விருத்த சேதனம் இருதயத்தில் எப்படி பண்ணுறது?
நம்ம இருதயத்துக்கு விருத்த சேதனம் பண்ண சொல்லிக்க. எப்படி பண்றோம்? நம்மளுடைய கெட்ட நினைவுகள் எல்லாம் கரெக்ட். அப்புறம் நம்மளுடைய யோசனை எப்படி இருக்குது? அதான் அப்பயே ஒரு வசனம் வாசிச்சோம்ல நம்ம எரேமியால 9ல், நம்ம இருதயமே மகா கேடு உள்ளது. சாதாரணமாக கேடுன்னு கூட சொல்ல பாருங்க, அவர் மகா கேடு உள்ளது. காரணம் என்னன்னா எல்லா தீமைகளும் அங்கிருந்து தான் புறப்பட்டு வருது. அதனால அந்த தீமையை வராமல் இருக்கணும்னா நம்ம விருத்த சேதனம் நம்ம இருதயத்துக்கு தேவையா இருக்கு. விருத்த சேதனம்னா என்ன பண்ணணும்னா தேவனுடைய வார்த்தையால் என்ன பண்ணணும்? இருதயத்தை ஃபுல்லாக நிரப்பியிருக்கணும். அவ்வளோதான். தேவனுடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை, அவரை பற்றி பாடுறது, அவரை துதிக்கிறது, அவரை யோசிக்கிறது, இதுதான் விருத்த சேதனம் நம்ம இருதயத்துக்கு ரொம்ப. இருதயத்துக்கு இல்லை, இருதயங்கிறது அந்த காலத்தில் சொன்னதுனால அப்படி வந்திருக்கு. நம்ம சிந்தனையை நம்ம எப்போதுமே ஒரே பக்கமாக இருக்க பார்க்கணும். ஓகே, ஆசாரிப்பு கூடாரத்தில் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கோம். தேவனுடைய ஆலயத்தில் என்னென்ன இருக்குது? ஆசாரிப்பின் கூடாரம் இருக்குது. கூடாரத்தில் என்னென்ன பண்ணுறோம்? பலிகள். அப்புறம் பலியிடுறோமா? ஆசாரிப்பின் கூடாரத்தில் பலியிட்டாங்க இல்லையா? தேவனுக்கு அது சுகந்த வாசனையாக இருந்தது. அதே போல் நாம் நம்முடைய ஆலயத்தில் தினந்தோறும் பலியிடணும். என்ன பண்ணணும்? இந்த உலகத்துக்கு மறிக்கணும். பலி ஆகிட்டே இருக்கணும். நம்மளை பற்றி இல்லாத பொல்லாத சொல்லும் போதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம நான் அப்படி பண்ணிடுறேன், நான் இப்படி பண்ணிடுறேன், எனக்கு எல்லாம் தெரியும், அதெல்லாம் இல்லை. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மௌனமாக அமைதியாக இருக்கீங்களோ அது தேவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். அந்த விஷயங்களில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பழைய மனுஷனை பேச வைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்கும். ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரிகள் இருந்தார்கள். பலி கொடுத்து பலி ஆசாரிகள் இருந்தார்கள். பலிக்கு பலி பொருள் இருந்தது. பலி இடுறவர் ஒருத்தர் இருந்தார். அதுக்கு தேவையான பொருள் இருந்தது. அங்கே பலியும் நாமே, பலியிடப்படுகிற பலிபிடமும் நாமே, ஆசாரியர்கள் நாமே. ஆசாரியர்கள் நம்ம, தேவனுடைய ஆலயம் நாம, பலியிடப்படுறது நாமே, பலி பொருள் நாமே, பலி நம்ம தான் கொடுக்கணும். அந்த ஆலயமாக நம்ம இருக்கிறோம். எல்லாமே என்ன பண்ணுறது? நம்ம ஒரே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் அவங்கவுங்க பலியை பார்த்துக்கணும். அவங்கவுங்க வேலை என்னென்ன வேலையோ அந்த வேலை செஞ்சுட்டே இருக்கணும். தேவனுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் இந்த ஆலயத்தை நாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளணும். அடுத்து அந்த அங்கு கொடுக்குற பலிகள் பழுதற்றதாகவும் குறையில்லாததாகவும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். நாம் அந்த பலி என்பது எப்படி இருக்கிறது? பலி என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு நேரம் கிடைக்க போதெல்லாம் என்ன பண்ணுறோம்? பலி கொடுக்குறோமா? சரியா? கொஞ்ச நேரம் அப்படி போகிறோம், டிவி பார்க்குறோம், மொபைல் பார்க்குறோம், கொஞ்சம் வெளியில் எட்டி பார்க்குறோம். இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காதது. ஆசாரிப்பு கூடத்தில் அந்த வேலையெல்லாம் இல்லை. அது உள்ளே போயிட்டாங்கன்னா என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி தான் நாம் என்ன பண்ணணும்னா முழுவதுமாக தேவனுக்குள்ளே இருக்கணும். தேவன் இந்த பரிசுத்தமாக்குகிற வேலையை ஆரம்பித்து செய்து கொண்டு இருக்கிறார். இதில் நம்மை செயல்படுத்துகிறார். அப்படி செயல்படுத்தும் போது நாம் நம்முடைய சுய இஷ்டத்தின்படி வாழ முடியாது. தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர்றார். இப்போது அவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து அவருக்குள்ள கம்ப்ளீட்டாக கீழ்ப்படிஞ்சிடணும். நம்ம சுய இஷ்டத்தின்படி நம்ம வாழ்கிறதோ, நம்ம சுய யோசனையின்படி நடக்கிறதோ, நம்மளுக்கு இஷ்டப்படி எல்லாவற்றையும் பார்த்து பேசுகிறது, எல்லா இடத்துக்கும் போகிறது, பழகுகிறது, நீங்கள் தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறார். அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்படியாக நம்முடைய இருதயத்தில் விருத்த சேதனம் என்பது நாம் நாளுக்கு நாள் நம்முடைய மாம்ச சிந்தையை குறைக்க வேண்டும். மானசீகமான வேலைகளை குறைத்து ஆவியின் வேலைகள் அதிகமாக செய்யப்பட வேண்டும். அடுத்து நம்மை நாமே மேன்மை பாராட்டி கொள்ளாமல் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். வாசிக்கலாம் எரேமியா 9:13. நம்ம என்ன மேன்மை பாராட்டினாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மிடத்தில் செய்து கொண்டு வருகிற தேவனுக்கு நம்முடைய மேன்மையை இருக்க வேண்டும் என்று எரேமியா 9:23. வாசிங்க. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆமா, படிங்க. பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
ஆமாம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மேன்மை பாராட்டுறது என்ன? நம்மளை பரிசுத்தமாக்குகிற தேவனை நாம் மேன்மை பாராட்டணும். நம்மை பலியிட சொன்ன தேவனை நம்ம மேன்மை பாராட்டணும். நம்மை இருதயத்தில் விருத்த சேதனம் செய்ய சொன்ன தேவனை நாம் மேன்மை பாராட்டணும். நான் இப்படி இருக்குன்னா காரணம் என்னென்னா எல்லாமே தேவன் தான்ங்கிற அந்த யோசனை எப்போதுமே நமக்குள்ளே இருக்கணும். இவைகள் தான் உண்மையான இருதயத்தின் விருத்த சேதனமாக இருக்கிறது. எனவே நாம் இப்படி இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் யோசித்து கொஞ்சம் பார்க்க வேண்டும். எனவே இந்த இருதயத்திலே செய்யப்படும் விருத்த சேதனம் மூலமாக முதலாவது தேவன் கர்த்தர் இயேசுவை பரிசுத்தப்படுத்தி அவர் மூலமாக சபையை ஏற்படுத்தி சபையை இப்பொழுது பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிறார். நம்ம என்ன பண்ணுறாரு? பரிசுத்தமாக்கி கொண்டு வருகிறார். வர்றதா இல்லையா? தெரியுதா? ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா? நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கார்ல, நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்கோம். இப்போ தேவனுக்கு இந்த வாசனை ரொம்ப ஒரு உகந்த வாசனையாக இருக்குது. இந்த முறையை பயன்படுத்தி தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் தேவன் பரிசுத்தமாக்கி கொண்டு வரப்போகிறார். இந்த நம்மளை கொண்டு தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் பரிசுத்தமாக்க போகிறார். நம்ம மூலியமாக தேவன் செய்ய போகிற பெரிய காரியங்களை நாம் பார்ப்போம். அப்படியே பரிசுத்தமாகாமல் போகிறவர்கள், அதற்கு செவி கொடுக்காமல் போகிறவர்கள் தேவன் அழிப்பார். இது உண்மை. இது நிறையா சம்பவங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே நடந்தது. அதனால் தேவனுடைய விருப்பம் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்து இம்மட்டும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நம்ம மனம் திரும்பணும். ஆல்மோஸ்ட் நம்ம மனம் திரும்பி இருக்கிறோம். ஒருவரும் கெட்டு போகிறது தேவனுடைய சித்தம் இல்லை. எல்லாருமே திரும்ப வேண்டும் என்று காத்திருக்கிறார். ஆனால் இந்த ஒரு சிறு கூட்டம் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாகி இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுறாரு? இந்த உலகத்துக்கு தேவன் முடிவை கொண்டு வர்றார். அதனால் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த உலகத்துக்கு எப்படி உலக ஜனங்களை பரிசுத்தமாக்க போகிறாரு, நம்மளை எப்படி பரிசுத்தமாக்கி பிறகு இந்த உலக ஜனங்களை பரிசுத்தமாக்க போகிறாருங்கிறத நான் பார்த்தோம். நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தவறி போனோமானால் இந்த வாய்ப்பை வேறொருவருக்கு கொடுத்து விடுவார். எனவே நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்தது இல்லையா? இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்தாரு. அநேக முறை கொடுத்து பார்த்தாரு. அநேக கட்டளைகள், அநேக பலிகள், அநேக விதமான தண்டனைகளால் கொடுத்து பார்த்தாரு. அவங்க எதுலேயுமே கீழ்ப்படிஞ்சு வரல. அந்த பலி நமக்கு வந்ததுக்கு அந்த விருத்த சேதனம் நம்மளுக்கு பண்ணியிருக்கிறாரு. அதனால் அதை பற்றி நாம் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்காமல் இதை எல்லாவற்றையும் தேவன் தான் நமக்கு செய்தார் என்பதை நாம் கவனமாக இருக்கணும். நம்ம வழிவிலைக்கு போகிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இந்த பூமியில் இருக்குது. நம்ம வீட்டிலே இருக்குது, நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்குது, நம்ம கூட இருக்கிறவங்க மத்தியிலே இருக்குது. அதனால் நம்ம ஒவ்வொருத்தருடைய அழைப்பையும் நம்ம தான் கவனமாக பார்த்து நடந்துக்கணும். நாம் இருதயத்தில் கண்டிப்பாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் இன்றி இஸ்ரேல் ஜனங்களை எப்படி தனியாக பிரித்தாரோ அதே போல் இருதயத்தில் நம்மளுக்கு விருத்த சேதனம் ரொம்ப முக்கியம். என்னென்ன நம்மளுடைய பேச்சு, நம்ம யோசனை, நம்மளுடைய நடத்தை எல்லாவற்றிலையுமே தேவன் என்ன பண்ணுறாருன்னா பரிசுத்தத்தை விரும்புகிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார், பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் உள்ளவர்கள் வசனம் சொல்லுங்க. பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணாங்க? தேவனையா பூமியையா? பரிசுத்தவான்கள் எதை சுதந்தரிப்பார்கள்? ஓகே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. மொத்தத்தில் தேவனை எதிர்பார்க்கறது என்ன? நம்ம இடத்துல பரிசுத்தம். சபையிடத்துல தேவன் விரும்புகிறது அவருக்கு பிடிச்சமான ஒரு பலி. சரியா? சபையாருன்னா என்ன? 4 செவத்துக்குள்ள இருக்கிறது இல்லை. நீங்களே அந்த ஆலயம் சொன்னாரே, நாம் தான் அந்த ஒரு சிறு கூட்டம், அந்த சபை. இந்த சபையை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் உலகத்துக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? கண்டிப்பாக சுத்தம் பண்ணுவார். நம்மளை கொண்டு அநேக விதமான அவருடைய வார்த்தைகளை கொண்டு சுத்தம் பண்ணி கொண்டு வர்றாரு. இது வெறும் வார்த்தையாகிட்டு எடுத்துக்கிறாம தேவன் என்னோட கூட பேசினார். ஏதோ ஒரு விஷயத்தில் தேவன் என்னை முன்னிறுத்துறார். அதில் நான் வெற்றி பெற்று தேவனை மகிமைப்படுத்துவேன். தேவனுடைய பிரசன்னத்தில் நான் எப்போதும் இருப்பேங்கிற அந்த ஒரு மன உறுதியோடு, தைரியத்தோடு, மன வாஞ்சியோடு தேவனிடத்தில் நாம் சேவிப்போம். நம்ம இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணி தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து இந்த ஓட்டத்தை முடித்த பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக விடுதலையாக்கப்படுவது போல இந்த உலகம் அனைத்திற்கும் தேவன் ஒரு விடுதலையை கொடுக்க திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அவருடைய கருவியாக நாம் பயன்படுவோம். கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் அடங்கி அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருப்போம் என்கிற அந்த ஒரு விசுவாச நம்பிக்கையோடு இன்றைக்கு இந்த பாடத்தை முடிப்போம்.
தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றிகள் நாம் எப்போதும் செலுத்துவோம். தேவன் நம் அனைவரோடும் கூட சதா காலம் இருப்பாராக. ஆமென்.